கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஜெப குறிப்புகள் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் அதையும் தினமும் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றி போடுவார். சரியா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிப்பீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி தான் செய்வார், அநீதி செய்ய மாட்டார். சில நேரங்களில் யாராவது ஒரு சிக்ஷித்தாலும் அல்லது கடிந்து கொண்டாலும் ஒரு போராட்டத்தை அனுமதித்தாலும் நீதி பார்த்து தான் செய்வார். அநீதியாக காரணம் இல்லாமல் தேவன் யாரையுமே தண்டிக்க மாட்டார், யாரையுமே அடிக்க மாட்டார். அதே போல் தான் அவர் நீதியாக இருக்கிறதுனால இந்த சங்கீதத்தில் பட்டிருக்கு, நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறனால அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாகிய நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அது அவருக்கு ஒரு பயங்கரமான பிரியம். புரிச்சிட்டிங்களா? நீங்கள் இப்போ இயேசுப்பா அறிஞ்சிட்டிங்கல்ல, நீங்கள் இப்போது நீதி செய்யணும், அநியாயம் செய்யக்கூடாதுன்னு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் அநீதி செய்கிறாங்கல்ல, நீதியை விரும்பல, உங்களுக்கு எதிராக கூட காரணம் இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, நீங்கள் சுதந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. என்ன சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவர் நீதிக்கு மேலே பிரியப்படுறதுனால, நீதியை நேசிக்கிறதுனால அநீதி செய்கிற மக்களை வெறுக்கத்தான் செய்வார். சரியா? அப்படின்னா நீங்கள் நீதியாக வாழ்கிறனால உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், உங்கள் எதிராளிகளுக்கு எதிராளியாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து நீதியாக வாழுங்க. ஏசப்போட அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீதியின் மேலே பிரியப்படுகிற எங்கள் அன்பு தெய்வமே, அநீதிக்கு தூரமாய் நிற்கிறவரே, இந்த நாட்களில் நீதியின் மேல் பிரியப்படுகிறீர் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். ஆண்டவரே, எல்லாரும் நீதி நியாயம் செய்து சமாதானத்தோடு வாழட்டும். அநீதியான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளில் இருக்கக்கூடாது. சொத்து, வீடு, ஆண்டவரை இன்னும் சில ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் அநீதியை யாராவது எதிர்த்து நின்றாங்கன்னா, அதை குறித்து வழக்குகள் தொடுத்து போராடி கொண்டு நின்றாங்கன்னா, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும். நியாயம் கிடைக்கட்டும், நீதி ஜெயிக்கணும், அநீதி தோற்கணும். கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய கருத்து செய்யுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, அதற்காக நன்றி. குறிப்பாக கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். அற்புதம் செய்யும், அவர்களை சாட்சி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.